சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அலட்சியம் வேண்டாம். அவசியம் கண்ணும் கருத்துமாக சிம்மராசிக்காரர்கள் செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசியின் அதிபதியான சூரியனின் மைந்தனாக இருக்கிறாருங்க சனி பகவான். அவர் சூரியனின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் தனது பார்வையிலும் ராசியின் அதிபதியான சூரியனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் உறுதியாகவே அக்ரகதியில் திரும்பக்கூடிய தருணம் என்பது உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உள்ளது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர்தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கெடுப்பதாக இருந்தாலும் சரி, அளவற்ற முறையில் சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற ஒரு கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக சனி பகவான் தான். அப்படிப்பட்டவர் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக திருக்கணித பஞ்சாகமத்தின்படி பார்க்கும் போது அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆராய்ந்து பார்க்கும் போது சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி பகவான். 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் கண்டச்சனியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த வேளையில் மிகவும் வலுவாக வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரகதியில் திரும்பி அவருடன் இணைந்து வலம் வரக்கூடிய ராகுவுடன் மிகவும் வலுவாக இணைந்து ராகு சப்தமத்தில் இருந்து 6ஆம் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி பகவானும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல வருடங்களுக்கு பிறகு ராகு மற்றும் சனியின் இணைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து அவர் பயணிக்கக்கூடிய பின்னோக்கி நகரக்கூடிய அதே அமைப்பில் இணைந்து வலம் வருவது என்பது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் சனி, ராகு ஆகிய இரு கிரக நிலைகளுமே பகை கிரகங்களாக தான் இருக்கின்றன. ஆனால் சனிக்கு ராகு நட்பு கிரகமாகவும் ராகுக்கு சனி நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். எனவே 2 நட்பு கிரகங்கள் உறுதியாகவே சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த தருணம் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் சப்தமத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதே போன்று திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் அமர்ந்து விட்டார். எனவே உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளில் நாம் கூடுதல் கவனத்துடன் அலட்சியமில்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேளையில் தேவையற்ற வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களிலும் அதேபோன்று சக்திக்கு மீறிய கடின உழைப்பை அலைந்து திரிந்து செயல்படுத்த வேண்டிய ஒரு சூழலாகவும் இருக்கும். மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுப்பதால் சில வில்லங்கங்களை உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பமும் வரலாம். இவருக்கு நான் கேரண்டி என்று சொல்லும் போது சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது. அதே சமயம் அதீதமாக சக்திக்கு மீறிய பணிகளை இழுத்து போட்டு செய்வது, அதிக நேரம் கண் விழித்து பணியாற்றுவது அல்லது பொழுதுபோக்காக கண் விழிப்பது போன்றவற்றையும் உறுதியாகவே தவிர்க்க வேண்டும். என்றால் எதிர்பாராத சில தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது என்பதை திட்டவட்டமாக உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அவற்றை
தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறார். ஆனால் அதே வேளையில் மன அமைதியுடன் பொறுமையாகவும் நிதானத்துடனும் செயல்பட்டால் பல குழப்பங்களுக்கு உறுதியாகவே தெளிவு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் உதாரணமாக ஒரு குருவும் சிஷ்யனும் நீண்ட தூரம் பயணம் செய்கிறார்கள். அப்போது அவர்கள் வனப்பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது குருவிற்கு மிகுந்த களைப்பு ஏற்படுகிறது. எனவே ஒரு மரத்தடியில் அமர்கிறார். சிஷ்யனும் அமர்ந்து ஓய்வெடுக்கிறார். அப்போது குரு சிஷ்யனை அழைத்து தண்ணீர் கொண்டு வர சொல்கிறார். அப்போது சிஷ்யன் அருகாமையில் உள்ள ஒரு நீர்நிலை குளத்தை சென்று பார்க்கிறார். அது மிகவும் கலங்கிய நிலையில் இருக்கிறது. எனவே குருவிற்கு அது உகந்த தண்ணீர் இல்லை என்று குருவிடம் வந்து தண்ணீர் எடுத்து வரவில்லை என்பதை சொல்கிறாருங்க. உடனே குரு சிறிது நேரம் ஆகட்டும், அமர, நீயும் ஓய்வெடு, நானும் ஓய்வெடுக்கிறேன் என்று ஓய்வெடுக்கிறாருங்க. ஓய்வெடுத்ததற்கு பிறகு சிஷியனை அழைத்து தற்போது போய் அதே நீர்நிலைக்கு அதே குளத்திற்கு சென்று தண்ணீர் எடுத்து வா என்று சொல்ல சிஷியனும் ஒரு தயக்கத்துடன் அங்கு சென்று பார்க்கிறான். அப்படி சென்று பார்க்கும் போது அந்த நீர் மிக தெளிந்த நீராக நன்னீராக தோன்றுகிறது. உடனே அந்த நீரை சேகரித்து குருவிடம் வந்து கொடுக்கிறான். குருவும் அந்த நீரை வாங்கி பருகிவிட்டு அவர்கள் பயணத்தை இனிதாகவே தொடங்குகின்றனர். அப்போது சிஷியன் குருவிடம் கேட்க இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்கிறார். அப்போது குரு என்ன சொல்கிறார் என்றால், அந்த குளத்தை ஏதோ விலங்குகள் அல்லது யாரேனும் கலக்கியிருப்பார்கள். அது தெளிவதற்கு சில நேரம் எடுக்கும். அந்த நேரத்தை தான் நாம் ஓய்வெடுக்க பயன்படுத்தி கொண்டோம். தற்போது தெளிந்ததால் நீரை நாம் பருகிவிட்டு நம் பயணத்தை தொடங்கிவிட்டோம் என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய போதிய கால அவகாசம் கொடுக்காமல் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செயல்படுவதால் தான் பல சங்கடம் நிறைந்த சூழல் உருவாகிறது. ஆனால் இந்த வேளையில் குரு பகவான் மிக வலுவாக லாபத்தில் அமர்ந்திருக்கும் போதும் சனி பகவான் வக்ரம் பெற்று யோகஸ்தானத்தை நோக்கி ராகுவுடன் இணைந்து நகர்வதால் உறுதியாகவே நிறைந்த இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரும். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் கைகூடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த குடும்பத்தில் சிக்கல்களை சந்தித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குரு பகவான் லாபஸ்தானத்தில் வலுவாக இருக்கும் போது சப்தமத்தில் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் திருக்கணிதத்தின்படி அஷ்டம் துவங்கியிருந்தாலும் கூட இந்த தருணத்தில் திருமணம், புத்திரபாகியம் போன்றவையும் விரைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான பணிகளை நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த முன்னேற்றத்தை அற்புதமாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. நீண்ட நாட்கள் பிரச்சனை என்று இருந்த பல காரியங்களில் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சிம்ம ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன் என்று சொல்லக்கூடிய பறவைகள், விலங்குகளுக்கு தண்ணீர் அல்லது உணவு போன்றவற்றை கொடுங்கள். நிறைந்த நன்மையும்
முன்னேற்றமும் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களை தேடி வரும்.